கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Isaiah chapter 60 and verse 10. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். And the sons of the strangers shall build up thy walls, and the kings shall minister unto thee. For in my wrath I smote thee, but in my favor have I had mercy on thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நான் உன்னை அடித்தேன், And I have smote thee. ஆனாலும் என் கிருபையினால் நான் உனக்கு இறங்கினேன். But in my favor I have mercy on thee. உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான மனிதர்கள் பலரை அடிக்கிறார்கள். And when we see in the world, the people are beating or smiting people. நாமும் கூட அடிகள் பட்டிருக்கலாம். And we would have got smitten. பெற்றோர்களிடத்தில் அடி வாங்குகிறோம். And we get beatings from our parents. துன்மார்க்கர் கையிலே அடி வாங்குகிறோம். We get beatings from the wicked. உபாத்தியாயர்கள் கையிலே அடி வாங்குகிறோம். We get beatings from the teachers. இப்படி பல விதங்களிலே நாம் அடி வாங்குகிறோம். Like that we get beating from many ways. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கும்படியாக அடி என்பற ஒரு ஆயுதத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான். And a father, due to chastisement, he takes a rod to beat his son. பல விதங்களிலே நாம் அடிக்கப்படுகிறோம். And we are being beaten by many ways. சிலர் கைகளில் கால்களில் அடிப்பதில்லை, வார்த்தையினாலேயே அடித்து கொன்று விடுகிறார்கள். Some people do not beat with their hands or legs, but with the words they beat. ஆபேல் காயினால் அடித்து கொல்லப்பட்டே விட்டான். And Abel was beaten by Cain and was killed. ஒரு எகிப்தியனும் எபிரெயனும் அந்த எபிரெயனை எகிப்தியன் அடித்த பொழுது மோசே போய் அந்த எகிப்தியனை அடித்து அவனை கொன்று புதைத்தே போட்டு விட்டான். And when a Hebrew or a beaten Israelite, he went and the Moses went and saved them and brought them up. பவுல் ஒன்று குறைய 40 அடியாக 5 விசை 195 சவுக்கடி பெற்றான் என்று பைபிள் சொல்லுகிறது. And the Bible says Paul was beaten unto 150 times, as the Bible says. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பல விதங்களிலே அவர் அடிக்கப்பட்டார். When Jesus was in this world, he was beaten in many ways. அவர் நொறுக்கப்பட்டார். And he was bruised. அவர் காயப்பட்டார். And he was wounded. இப்படி அவரும் உலகத்தில் இருக்கும் பொழுது பல விதங்களிலே அடிக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. Like that the Bible says that he was beaten in many times in various ways. மனிதன் அடித்தால் பரவாயில்லை, தேவன் அடித்தால் என்ன ஆவது? And it's not a matter when man beats, but what will happen when God beats. ஒரு சைக்கிள் போய் ஒருத்தனை இடிச்சிட்டு அவன் கீழ விழுந்துறான், அடிபட்டுருது. And if a man went dash with a cycle and he's get down, ஒரு ஜேசிபி இடிச்சா என்ன ஆகும்? what will happen if JCB dashed against him? அவன் ஒண்ணுமில்லாம போய்டுவான். And he will be nowhere. மனிதன் அடித்தால் தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் தேவன் அடித்தால் நம்மால் தாங்க முடியுமா? If a man beats, we can bear that, but when God beats, can we bear that? கடும் கோபத்தினால் நான் உன்னை அடித்தேன். But I smote thee with my and with our walls. சில அடிகளுக்கு நமக்கு காரணம் புரியல, ஏன் தேவன் அடிச்சார்னு நமக்கு தெரியல. But we do not know what's the reason why the Lord has beaten us. ஒரு பையன் தவறு செஞ்ச உடனே அவங்க அப்பா அடிச்சிட்டாரு. If a boy commits a mistake, the father beats him. பையன் கேட்டான், ஏன் அடிச்சீங்க, இப்போ காரணம் சொல்லுன்னு கேட்டான். And the boy asked him, why did you beat me? You tell me the reason. அவர் ரீசன் சொன்னாரு. He told the reason. இத முதல்லயே சொல்ல வேண்டியது, நான் அடிக்கிறதுக்கு முன்னால நீ இப்படி செஞ்சேன்னு சொல்லியிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன்ல, செஞ்ச பிறகு அடிச்சிட்டு அதுக்கு ஏன் அடிக்கணும் அப்படின்னு கேக்குறான். You would have told me even before your beating, otherwise I would have stopped doing that. இன்றைக்கும் கூட தேவன் ஒரு சிலரை அடிக்கிறார். Even today Lord is beating some people. இந்த வருஷத்தின் கடைசில வந்திருக்கிற நமக்கு கூட சில அடிகள் இந்த வருஷத்திலே விழுந்ததை நாம் உணர்கிறோம். The people who have come to the end of this year, we also feel that we have been beaten by God. நம்மில் अनेகர் இந்த வருஷங்களிலே சில சூழ்நிலைகளில் அடிபட்டவர்களாய் காணப்படுகிறோம். And the last end of this year, many people are found of this beaten state. சில அடிகளுக்கு காரணம் புரிகிறது, சில அடிகளுக்கு காரணம் புரிகிறதில்லை. And we do know the reasons for the beating, and some we do not know the reason. ஒரு மனிதன் கேட்கிறான், என்னை ஏன் அடித்தீர் என்று ஆண்டவரிடம் கேட்கிறான். And a man asked from God, why did you beat me? எரேமியா 14ஆம் அதிகாரம் Jeremiah chapter 16 19ஆம் வசனம். verse 19. எரேமியா 14:19. 16:19 of Jeremiah. யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் உம்முடைய ஆத்மாவுக்கு அரோசிகமாயிற்றோ? நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர்? கேள்வியை பாருங்க. சமாதானத்துக்கு இங்கிலீஷ். Hast thou utterly rejected Judah? Has thy soul loathed Zion?
why hast thou smitten us, and there is no healing for us? இங்கே கேள்வி கேட்கப்படுகிறது, நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை தேவனே ஏன் அடித்தீர்? And here a question is being asked, why the Lord has beaten us? பிரியமானவர்களே, தேவன் சில காரியங்களிலே நம்மை அடிக்கிறார். அந்த காரணத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வருஷத்தின் கடைசியிலே தேவன் விரும்புகிறார். And for certain reason the Lord is beating us. In the end of this year the Lord wants for the Lord is beating us. அவர் அன்புள்ள தேவன். And he is a loving God. அவர் இரக்கமுள்ள தேவன். And he is a merciful God. அவர் உருக்கமுள்ள தேவன். And he has a compassion. மன உருக்கமுள்ள தேவன். And he has a compassion. 1000 தலைமுறை மட்டும் கிருபை செய்கிற தேவன். And he is doing mercy for 1000 generations. ஆனாலும் அவர் உன்னை நேசிக்கிறபடியால், அவர் தகப்பனாய் இருக்கிறபடியால் உன்னை அடிக்க வேண்டியது, சிட்சிக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. And it is his duty because his father, he is beating you or chastising you. ஆனால் சில நேரங்களில் நாம் அடிக்கப்படும் பொழுது நமக்கு பயங்கரமான நஷ்டம் வந்து விடுகிறது. So at times when our beating we face certain great losses. இந்த வருஷத்துல தேவன் நம்மை அடித்தாரா? And did the Lord beat us this year? நாம் நம்முடைய அந்த காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary that we have to understand the reason for that. இந்த காரணங்களை நாம் புரிந்து கொண்டு இந்த காரணங்களை நம்முடைய வாழ்வை விட்டு நீக்காத பட்சத்தில் இந்த அடிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். So unless we know the reason and get rid of all the things, the beating will be continued, will be doing சில that. பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளை அடிக்கிறாங்க, அது வேஸ்டா போயிருது. ஏன்னா அது அவனுக்கு சூடு சொர்ணம் ஒண்ணுமே இல்ல. And some parents are beating their children and go in waste. அது அடின்னு அடிச்சாலும் ஒண்ணுமே தெரியாது. And though they beat along, but it doesn't. அடிக்கும்போது அழுகிற மாதிரி இருப்பான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திருப்பி தொடச்சு போட்டு அது வாட்டுக்கு திருப்பி அதே தவற செய்வான். And at times when you are beaten and he will look like a man who is suffering, but at the time he will get off with this. அநேக தேவனுடைய பிள்ளைகள் பெரியவர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். And even big people are also like that. அவங்களை அடிச்சது விருதா என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says it is a vain that I have been beaten. நான் உன்னை அடிச்சது, உன் பிள்ளைகளை அடிச்சதெல்லாம் விருதா, வேஸ்டா போயிடுச்சு. நீ திரும்பவேன் தான் நான் அடிச்சேன், ஆனா நீ திரும்பவே இல்ல, உன் பிள்ளைகளை அடித்தது விருதா என்று கர்த்தர் பேசுகிறார். And the Lord is speaking that having beaten your children is gone in vain. எரேமியா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, நான் uங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, நீங்கள் சிட்சைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டீர்கள். And 2:30 of Jeremiah, we need that all the beatings also gone in waste. நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா. In vain I have smitten your children. இன்னைக்கு நம்மிலே பல அடிகள் விழுகிறது, யார் அடித்தது என்று நமக்கு தெரியாது. And many beatings are beaten in us, but we do not know who has beaten us. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? And what is the condition today? கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஏன் உங்களை இந்த வருஷத்தில் அடித்தார் என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக தேவன் பேச விரும்புகிறார். And God wants you to speak what for the Lord has beaten you, and so that you may understand about this. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய அடிகள் வாங்கி இருக்கிறீர்களா? அப்படி வாங்கி இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். Every child of God should know that what for the reason you have been கடும் கோபத்தினால் நான் உன்னை அடித்தேன், ஆனால் இரக்கங்களினால் நான் கிருபையாய் உனக்கு இறங்குவேன். And with a great wrath I have smitten thee, and with the favor I will have mercy on thee. இந்த அடிகள் ஏன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary that we have to know what for the reason. ஆண்டவர் சொல்றார், உன்னை அடித்தவர் நானே. And the Lord says, I the Lord who has beaten you. சில நேரத்துல நம்ம அடிக்கப்படுறோம், ஆனா பணியாத மாடு போல போய்கிட்டே இருக்கிறோம். And at times you are being beaten and we go as we wish. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, when we look at Ezekiel chapter 7, 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what does the verse 9 says? என் கண் உன்னை தப்பவிடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். And mine eyes shall not spare, neither will I have pity. I will recompense thee according to thy ways and thine abomination that are in the midst of thee, and ye shall know that I am the Lord that smiteth. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அடித்தவர் நானே. And here the Lord says, I am the Lord that smiteth. ஒரு சிலருக்கு அடிச்சதே யாருன்னே தெரியாது. And some people do not know who has beaten them. இந்த யூத் கேம்ப்ல ஒரு பசங்க கொஞ்சம் பையங்க சேர்ந்து ஆந்திரா பையங்கள்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க. And in the youth camp some Andhra boys, they have played on game. ஏதோ ஒரு விளையாட்டு. And some games. அந்த விளையாட்டுல தோத்துட்டா when they are being defeated that, அவனை பெட்ஷீட் போட்டு மூடிடுவாங்க. and they will close him with a bedsheet. எல்லாரும் தலையில என்ன செய்யறது? And all the people will buffet on his head. அதுல ஒரு பையன் வந்து 3 நாள் சாப்பிடாம வாயெல்லாம் புண்ணாயி அவன் இந்த விளையாட்டுக்கே நான் வரலன்ட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டான். And one boy, because of sore in his mouth, he said, I do not come and join with you. ஆனா ஒரு பையன் வந்து நீ வா கட்டாயம் வான்னு சொல்லி அவனை இழுத்து
கடைசில அவன் வரலன்னு உடனே பெட்ஷீட்டை போட்டு மூடி அவனை பயங்கரமா தலையில அடிச்சு விட்டாங்க. And one boy has compulsorily asked him to come, but when he denied, he completely closed with the bedsheet and started beating him. எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. ஆனா எவனோ அடிச்சது அவன் தலையில நரம்புல அடிச்சிருச்சு. And all the people joined together and smote on him, but he got a damage in his அவன் nerve. கொஞ்ச நேரத்துல சீரியஸ் ஆயிட்டான். And in a short while he became serious. திருப்பி நாங்க போய் அவனை கேட்டுக்கு கொண்டு வந்து அவனுக்கு எவ்வளவோ பண்ணி பார்த்தோம். கடைசியில முடியல. அவங்க ஊழியக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவனுக்கு ஒண்ணுமே முடியல. கடைசியில அவனை ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்திட்டு போயிட்டாங்க. And we took him and arranged for all the first aids, but we could not do anything, but the people took him to the hospital. ஆனா எல்லாரும் அடிச்சாங்க. ஆனா அந்த நரம்புல அடிச்சது யாருன்னு அவனுக்கும் தெரியாது, அடிச்சவனுக்கும் தெரியாது. And all the people have beaten him, but he did not know who has beaten on his nerve. ஆனா அது அவனை ரொம்ப மோசமான நிலவரத்துக்கு கொண்டு போய் விட்டார். And it has took him to a bad condition. இந்த வருஷத்துல தேவன் உன்னை அடித்தாரா? Did the Lord beat you this year? புருஷன் அடிச்சாலே உங்களுக்கு கோபம் வந்துருது, வாழ்க்கையே வேண்டான்றீங்க. And when the husband beats you, you are getting so much of anger and want to. பேரண்ட்ஸ் அடிச்சா வீட்டை விட்டு ஓடிறதுக்கு ரெடி ஆயிடுறீங்க. And when the parents meet, you start go out of the house. ஊழியக்காரர் உபதேசத்துல அடிச்சா சபைக்கு வராம ஓடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. When the workers beat you with the doctrine, you start going out. இப்படி ஜனங்கள் அடிகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம். And this is the time that people do not accept the beating. எரேமியா 31:18ல அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In 33:18 of Jeremiah, நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். and I have been beaten like a. நீர் என்னை தண்டித்தீர். And you have chastised நானோ me. பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். But I have been beaten like a. அடிப்பது என்பது ஒரு பகுதியில் நம்மை திருத்த, மற்றொன்று அடிப்பது என்பது ஒரு நியாய தீர்ப்பு. And one side when you are beaten, it's being so that we may be corrected. On the other side, it's a judgment. இன்னைக்கு மனிதர்கள் அடிக்கிறதை குறித்து நான் வேதத்திலிருந்து சொல்ல போகிறதில்ல. தேவன் ஒரு மனிதனை ஏன் அடிக்கிறார்? And I do not go to say about how the man is beating, but the Lord, why the Lord is beating. கர்த்தர் அடிப்பாரா? Will the Lord beat? நிச்சயமா அடிப்பார். And surely he will beat. யாரை நேசிக்கிறாரோ அவர்களை நிச்சயமா அடிப்பார். And whom the Lord loves, he will beat. தகப்பன் ஒரு பிள்ளையை சிட்சிக்காவிட்டால் அந்த பிள்ளை வேசியின் பிள்ளை என்று பைபிள் சொல்லுகிறது. And the Bible says if the child is not chastised by his husband, he is கண்டிக்கப்பட வேண்டியது தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். And he should be that they should be corrected. பிள்ளையை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். And when a child is beaten by a rod, he will not die. இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் எப்படின்னா பிள்ளைகளுக்கு பயங்கரமான செல்லம் கொடுக்கறாங்க. And today's trend is they give so much of love to the children. அளவுக்கு அதிகமான பாசமும் செல்லமும். And too much of love towards the children. திரும்ப அது பண்ற சேட்டையெல்லாம் நீங்க சகிச்சாகணும். But you have to endure all the other wrong things that she commits. நீங்க பிள்ளைகளை அதிகமா நேசிக்க கூடாது. You should not love your children more. கர்த்தரை காட்டிலும் எதை அதிகமா நேசிக்கிறாயோ அது உனக்கு விக்கிரகம். And that you love more than God, it becomes an idol for you. தன் தகப்பனையோ தன் தாயையோ தன் பிள்ளைகளையோ தன் சகோதரியோ என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது ஊழியக்காரருக்கு உள்ளது இல்ல, விசுவாசிகளுக்கு உள்ளது. And even for the workers, not only for the workers, even for the believers, if you love more than your husband or wife and children. ஏன்னா ஊழியக்காரன் ஜீவனையே வெறுத்தவன். அவனுக்கு வந்து அண்ணன் அக்கான்னு ஒருத்தன் நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா ஊழியக்காரனுடைய பிரதிஷ்டை நஷ்டப்பட்டு போய் ஊழியத்தில் இருக்கலாம். And the worker is the one who hates his own life and start loving the other people, and he is not fit for this ministry. பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து நம்ம அடி வாங்க கூடாது. And we should not get any beating from the Lord. தேவனிடத்திலிருந்து அடி வாங்கணும்னு சொன்னா நம்மளால மனுஷனுக்கு அதெல்லாம் சகிக்க முடியாது. And if you start getting beating from the Lord, you cannot bear that. அவர் நேசிக்கிறார், ஆனபடியால் சிட்சிக்கிறார். ஆனா அப்படி சிட்சிக்கிற அளவுல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கூடாது. And he loves us at the same time, he chastises us. We should not give room for the chastisement. அத நான் சொன்னேன், சைக்கிள் இடிச்சாலே கீழே விழுந்து ஒரு மனுஷன் செத்து போயிடுறான். ஜேசிபி வச்சு இடிச்சா இல்லட்ட ட்ரெயின்ல போய் விழுந்தா துண்டு துண்டா நீ போயிடுவ. And if a man getting side with the cycle rickshaw, he is dying. When he goes with the train, what will happen to him? தேவனிடத்திலிருந்து அடிகளை நாம் வாங்கவே கூடாது. We should not get any beating from the Lord. அவருக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து அவரிடத்திலிருந்து நன்மைகளை தான் நம்ம வாங்கணுமே தவிர அவற்றிலிருந்து அடியை நாம் வாங்கவே கூடாது. And we must live a pleasing life unto him. We should not get any beating from him. தேவன் அடிச்சா என்ன ஆகும்? What will happen if the Lord beats? நம்ம நொறுங்கி போவோம், ஒண்ணுமில்லாம போய்டுவோம். And we will be no more, and we will be nothing. இயேசுவை பிதா அடிச்சார், ஒப்பு கொடுத்தார். And Jesus was led by Father, and the Lord has made. என்ன ஆச்சு? What has happened? பைபிள் சொல்லுகிறது அவரோ பிதாவோ அவரை நொறுக்க சித்தமானார். நொறுக்கனா அப்படியே வச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறது. And the Father wants to bruise him. 10,000களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர்,
மனுஷரில் ஒருவரும் பார்க்கக்கூடாத விரும்பத்தக்க ரூபமுடையவராய் அந்த கேடு அடைந்தார். அதுதான் ஆண்டவர் பிதா குமாரனை நொறுக்கின அடிகள். And that is the way that the father has bruised the children, that he was completely bruised. தேவன் நம்மை அடிக்கிற தன்மைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். And let us not give room for so the Lord may beat us. ஏன் அடிக்கிறார்? Why he is beating? அதுக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to keep certain verses before you. இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட அடிகள் நமக்கு விழுந்திருக்கான்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். Just to check up whether we have received such kind of beatings in our life. இந்த அடிகள் நமக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். If we have got such kind of beating, our life will be very hard. இரண்டாம் சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we look in 2 Samuel chapter 6, 7-8 வசனங்களிலே பெட்டி அசைந்தது, ஊசா கையை நீட்டி அதை தொட்டான், கர்த்தர் அவனை அடித்தார், அவன் அங்கே செத்தான். And in chapter 7 verse, when we read that when he touched the ark, the Uzzah touched the ark, the Lord has beat him and he was slain. தாவீதுக்கு கர்த்தருடைய பெட்டியை தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர ஆசை. And David had a desire to bring the ark of the Lord to his place. அதற்காக அதை கொண்டு வந்தான். Only for that he brought that. ஆனால் அவனுக்கு இந்த பிரமாணம் மறந்து போய்விட்டது, இல்லாவிட்டால் தெரியாமல் அதை நிறைவேற்றாமல் விட்டு விட்டான். And he did not, he has forgotten this law, but he is not able to fulfill that. பெட்டியை சுமக்க வேண்டும். And he had to bear that ark. பெட்டியை மாட்டு வண்டியில வச்சுட்டு இழுத்துட்டு வர்றதுக்கு அது தேர் ஓட்டம் கிடையாது. And it is not be brought by the cart, but it has to be carried. ஊழியத்தை இழுத்துட்டு போக முடியாது, ஊழியத்தை சுமக்க வேண்டும். And you have to carry the ministry, you cannot draw it. உன்னுடைய உத்தரவாதத்தை நீ சுமக்க வேண்டும். You have to carry your responsibility. ஊழியத்தை மாட்டு வண்டியில வச்சுட்டு இழுத்துட்டு போறது ஊழியம் அல்ல. And taking the ministry in the cart, it's not a கர்த்தருடைய ministry. பெட்டியை நீ சுமக்க வேண்டும். You have to carry the ark of the Lord. உனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நீ சுமக்க வேண்டும். You have to carry your responsibility that உன்னுடைய is given. குடும்பத்தை நீ சுமக்க வேண்டும். You have to carry your உன்னுடைய family. ஊழியத்தை நீ சுமக்க வேண்டும். You have to carry your உன்னுடைய ministry. விசுவாசத்தை நீ சுமக்க You வேண்டும். have to carry your faith. உன்னுடைய பரிசுத்தத்தை சுமக்க You வேண்டும். have to carry your holiness. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது. In 6:2 of Galatians, we stand, we have to bear one another's all the burdens. கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. The law of the Christ is bearing one another's கர்த்தருடைய burdens. ஊழியத்தை நீங்க சுமக்குறீங்களா, சும்மா ரோட்ல போட்டு இழுத்துட்டு வர்றீங்களா? Are you able to carry the, or are you bringing in the cart? சிலுவை சுமக்கும்படியாக அழைக்கப்பட்ட நீ இந்த வருஷத்தில் சிலுவையை சுமந்தாயா, இல்லாவிட்டால் சிலுவையை யார் தோளிலேயாவது ஏற்றிவிட்டு நீ நடந்து வந்தாயா? One who is appointed to carry the cross, whether you carry the cross or you given to someone and you are drawing. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல. And he that not bearing the cross for me, he is not a disciple for me. அந்த பெட்டியை அவன் மாட்டு வண்டியில வைத்து கொண்டு வந்தான். And he brought the ark in the bullock cart. இவங்க அடிச்ச ட்ரம்ம பார்த்த உடனே மாடு மிரண்டுடுச்சு. And as soon as he heard the voice, the drum, the cow started இப்ப பெட்டி அங்கும் இங்கும் அலைமோதுகிறது. Now the ark is shaking here and there. வேற வழி இல்லாம அந்த ஊசா போய் அதை தொட்டுட்டான். And without no other way, the Uzzah went and touched that. அவனுடைய மைண்ட்ல ஒரு நல்ல நோக்கம் தான். He had a good mind in his mind. அதுபோல இந்த வருஷத்துல நீங்க अनेक நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா அது பிரமாணமா என்பதை பாருங்க. At times you would have done many good things this year, whether you must look at whether it's good according to the law. விழப்போகிற பெட்டியை பிடிச்சது தப்புன்னு என்னை ஆண்டவர் அடிச்சிட்டாரேன்னு அவன் கேட்கலாம். விழப்போகிற பெட்டியை பிடிக்க உனக்கு பரிசுத்தம் இருக்கிறதா? And at times you would ask the Lord, why has Lord has chastised him because you caught the ark that was அங்க going to ரெண்டு sink. தவறு நடந்தது. And two wrong things were coming ஒன்று to that. பெட்டியை சுமக்க வேண்டிய இடத்துல வண்டியில வச்சு இழுத்துட்டு வந்தது ஒரு தப்பு. And the one wrong thing is that he has carried, instead of carrying that, he has put in the bullock cart and brought 1 it. நாளாகமம் 15:13 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In 14:13 of 2 Chronicles it is said like 1 நாளாகமம் 15:13. 15:13 of 1 Chronicles. நாம் அந்த பெட்டியை சுமக்காதபடியினால் தேவன் அன்றைக்கு நம்மை அடித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And because we has not carried the dog, the Lord has smitten us. உன் குடும்பத்தை நீதான் சுமக்கணும், இன்னொருத்தங்க தலையில வைக்க முடியாது. Only yourself have to carry your burdens of the family. சிலர் தங்கள் குடும்பத்தை தாங்க நடத்துறது இல்ல. மாமியார் வீட்டுல கொண்டு போய் நீங்களே பாத்துக்கங்க, நீங்களே நடத்துங்க, நீங்களே எல்லாமே செய்யுங்க, நீங்களே எல்லாமே திருப்பி நீ ஏன் கல்யாணம் கட்டின, உனக்கு எதுக்கு குடும்பம்? And some people do not carry the burdens of the family, they go to the mother-in-law's house and give it to them. அதுபோல ஒரு சிலர் தன்னுடைய ஊழியத்தை தான் செய்யறது இல்ல, யாரையாவது செய்ய சொல்லிட்டு இவங்க பின்னாலே இருந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அப்ப நீ ஏன் சிலுவையை சுமக்கறன்னு ஒப்பு கொடுத்து வந்தாய்? And why did you come? Instead of doing this, they will give to other people, and if it is so, why you would have come to the ministry? நீ சுமக்க வேண்டியதை நீ சுமக்கணும். And what you have to carry is you முழு have to உலகத்தின் பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். And the Lord has carried all the sins of the whole world. நம்முடைய நோய்களை சுமந்தார். And he carried all our sicknesses. நம்முடைய பாவங்களை பாரங்களை சுமந்தார். And he carried all our sins. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். And he carried all our sorrows.
அப்படினால்தான் அவர் பிதாவினால் அடிக்கப்பட்டார். And because of this he was bruised. நீ இன்றைக்கு சுமக்குறாயா? Whether you are carrying, உன்னுடைய குடும்பத்தை உன்னால் சுமக்க முடிகிறதா? are you able to carry your family? உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய விசுவாச ஜீவியத்தை, உன்னுடைய பரிசுத்தத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வல்லமையை சுமந்து திரிகிறாயா? Are you able to give what was given the holiness, the faith that is given to you? Are you able to carry that? ஏன் ஊசா தொட்ட உடனே செத்தான்? And why did Uzzah die when he touched it? அவன் தொடலாம், He can touch it, ஆனா பரிசுத்தம் இல்லை. but he did not have the holiness. அதனால தான் தேவன் அவனை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. Only because of this the Lord has a point to touch him. And 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we see 7:1 of 1 Samuel, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is mentioned, அந்த பெட்டியை தொட, அதுக்கு பரிகாரம் செய்ய, அதுக்கு பரிசுத்த ஊழியம் செய்ய அந்த வீட்ல இருந்த எலெயாசரை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. and he has already appointed Eleazar and sanctified him in order to do all the ministries of this court. ஆனா என்ன நடந்தது? But what has happened? அவனை விட்டுட்டு இங்க இன்னொருத்தனை கூட்டி வர்றாங்க. And instead of him they brought another person. அதுக்குரிய ஆள் இருந்தா அந்த பெட்டியை தொட்ட ஒண்ணும் ஆகாது. ஏனென்றால் அவன் அதுக்குன்னு பரிசுத்தம் பண்ணப்பட்டவன். And because nobody could touch that, but Elizabeth was sanctified for that. ஊழியத்தை தொடர்றதுக்கு உனக்கு பவர் கிடையாது, உனக்கு உரிமை கிடையாது, உனக்கு அந்த சான்ஸ் கிடையாது. You do not have the mind or you have the power to touch the ministry. பெட்டியை தொட்டால் செத்துருவான். As soon as he touched the ark, he will die. பெட்டியை எட்டி பார்த்தா செத்துருவான். When you look unto the people into the ark, he will die. ஊழியத்துல நீ எட்டி பார்க்க கூடாது. And you should not peep your nose on the ministry. அடுத்தவன் குடும்பத்தை எட்டி பார்க்க கூடாது. You should not peep on the other's family. அடுத்தவன் மனைவியை போய் நீ எட்டி பார்க்க கூடாது. You should not see other's wife. அடுத்தவன் வீட்டை போய் எட்டி பார்க்க கூடாது. You should not peep on the other's அவன் house. குடும்பத்துல என்ன நடக்குன்னு பார்க்க கூடாது. உன் குடும்பத்தை தான் நீ பார்க்கணும். You should not see others' family. You must see only your family. அடுத்தவன் காரியத்தை நீ பார்க்கிறது உனக்கு உரிமை இல்ல. You do not have any power to see others' family. யோவான் 21ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, when we look at 21 of John, மன்னித்து பேதுருவுக்கு ஊழியத்தை தெய்வம் கொடுத்த பொழுது, when the Lord forgave all this and gave the ministry unto Peter, ஆண்டவர் இவன் அழுதுகிட்டு இருக்கிறான். ஆண்டவரே நாம நேசிக்கிறேன் அழுகுறான். and he is crying saying that I am loving Lord, I am loving you. இப்பொழுது அவனுக்கு ஊழியத்தை கையில கொடுத்துட்டாரு. Now the Lord has given the ministry in his hands. மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணி நிர்வாணியாய் போய் மறுபடியும் மீன்பிடிக்க போன மனிதனை தேடி வந்து இயேசு கிறிஸ்து ஊழியத்தை கிருபையினால் கொடுத்திருக்கிறார். And he denied that and he betrayed Caesar, and at the same time the Lord has given the ministry to him. இவனுக்கு இவ்வளவு ஊழியம் கிடைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு யோவான் அங்க இருந்து வர்றார். And when he got such kind of ministry, John is coming here. இப்போ இவன் கேக்குறான், ஆண்டவரே என் காரியத்தெல்லாம் பேசிட்டீங்க, இவன் காரியம் என்ன அப்படினு கேட்டான். And now he is asking, you are speaking about me, what about his matter? இயேசு என்ன சொன்னாரு? What did Jesus say? அவன் காரியத்தை பத்தி உனக்கு என்ன, உன் காரியத்தை பாருன்னு சொன்னார். And do not look at him, you do your own business. ஒருவேளை நான் வர்ற வரைக்கும் உயிரோட இருப்பான், உனக்கு என்ன வேலை? And you just he will be living as when I come back. அடுத்த ஊழியக்காரனை பார்க்காத, அடுத்த விசுவாசியை பார்க்காத. Do not look at other worker or a believer. யோவான் 21ல நீங்கள் இதை குறித்து பார்க்கலாம். You can see this from John 21. 20, 21, 22ல பார்க்கும் பொழுது, when we look at 20 and 21, இவன் காரியம் என்ன என்றான். and what is his matter? நான் வருமளவும் இவனுக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. And you just follow me, what will happen to you? ஒன்று பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷன் பெட்டியை தொட்டா சாவு நடக்கும். One thing, if a man has not been sanctified, if he touch the ark, he will die. சுமக்க வேண்டியதை வண்டியில கொண்டு வந்தா சாவு நடக்கும். And instead of carrying, if he brings the ark, he will die. தேவன் அடிச்சதுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறது. There are two main things that are for God beating. பெட்டி ஆடலன்னா அவன் போய் பிடிக்க போறதில்லை. And if the ark is not shaken, he cannot go. பெட்டி ஆடினதுக்கு ஒரு காரணம் வண்டியில கொண்டு வந்தாரு. The one reason that he has brought in the cart is he being shaken. தொட்டாலும் சாகாமல் இருக்கலாம், அதுக்கு காரணம் இவன் பரிசுத்தமாகவில்லை. At times he may touch that, he may would not have died. The reason is the holiness. ஊழியத்துல தயவு செய்து அவசியம் இல்லாம போய் தலைய கொடுத்து மாட்டிக்காதீங்க. And do not unnecessarily people at the ministry and get hold up. நான் மிரட்டறன்னு யாரும் எடுத்துற கூடாது. And I should not take it in the நீ சாகாமல் இருக்க முடியா நான் பேசுகிறேன் என்று எடுத்துக்கொள். You take it that you may not die. அவன் துணிந்து தொட்டான் என்று பைபிள் சொல்லுது. And with all presumptuously he touched it, the word of God says. அவனுக்கு எப்படி ஒரு பெட்டியை தொடர்றதுக்கு ஒரு துணிவு வரும்? How can you get the presumptuousness to touch the ark? அவன் துணிந்து தொட்டான். அப்ப பார்த்தார் ஆண்டவர் துணிஞ்சு அடிச்சார். And with all boldness he touched that. The Lord also with all boldness he touched him. கர்த்தர் உன்னை அடித்ததுக்கு ஒரு காரணம், நீ பெட்டியை எங்கேயோ தொட்டிருக்கிறாய். The one reason the Lord has touched you, that with all presumption you touched the ark. அதனால உனக்கு எழுத்தின் பிரகாரமான மரணம் வராம இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய ஆன்மீகத்துல ஒரு மரணம் உனக்கு வந்திருக்கு. At times you would not face the literal death, but you would have faced the spiritual death. ஏதாவது ஒரு கிருபை உன்னை விட்டு விலகி போயிருக்கும். And at least the one grace would have departed from you. ஏதாவது ஒரு வரம் உன்னை விட்டு வெளியே போயிருக்கும். And one gift would have gone away from you. ஏதாவது தேவன் கொடுத்த ஈவு உன்னை விட்டு வெளியே போயிருக்கும். At times one gift would have departed from சாகவே you. சாவா என்று ஆதாமுக்கு சொன்னாரே, எங்க செத்தான்?
தேவனை பார்க்கும் அந்த மகிமையான வாழ்க்கையை இழந்தான், அதுதான் சாவு. And only that when he lost all the glorious kingdom and that is the death for him. நான் ஓபனா சொல்றேன், And openly I am saying, ஒரு கன்ஃபஸ் மாதிரி பண்றேன். as a confession I am doing. நான் விசுவாசியா இருக்கும்போது While I was a believer, என் சிஸ்டருக்கு இந்துல கல்யாணம் நடந்துச்சு. my sister got married in எங்க Hindu. வீடு ஃபுல்லாவே இந்து. And all my family is a Hindu family. அப்ப பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீ கல்யாணத்துக்கு போக கூடாதுன்றாரு என்னைய. And pastor told me you should not go to the marriage. என் கூட பிறந்த சிஸ்டர், It's my own sister அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. and he's getting married. பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீ போக கூடாது. Pastor said you should not go. நான் ரொம்ப சின்ன பையன், I was a small boy. என்ன பண்ண முடியும்? What can I do then? நடத்திப்புக்காரங்க அவங்க வெளிப்படுத்தலோட பேச, நீ போகாத. And the leaders say with guidance they say you should not go. அப்ப எங்க அண்ணன் சொன்னாரு, My brother told me. நான் ரிசெப்ஷனை பார்க்கறேன், நீ கல்யாணத்துக்கு போன்னு சொல்றாரு. And he said I'll take care of the reception, you go to the marriage. இப்ப பாஸ்டர் சொல்றாரு, நீ போகாதன்னு சொல்றாரு. The pastor says you should not go. அப்ப நான் சொன்னேன், நான் ரிசெப்ஷன் பார்க்கறேன், நீங்க போய்டுங்கன்னு சொன்னேன். And I told him I take care of the reception, you go to the marriage. கொஞ்ச நேரத்துல என்ன நடந்தது? What will happen? What has happened? சாப்பாடு அதெல்லாம் அவங்கவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ரிசெப்ஷன் உடனே கொஞ்ச நேரத்துல என் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி டைம் ஆக ஆக டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். And within a short time all my friends started decorating the thing. கொஞ்ச நேரத்துல டெக்கரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. Now the decoration is over. திடீர்னு ஒருத்தன் சொன்னா பட்டாசு போட்டுறலாம்னு சொன்னா. And people are going to make the crackers. இப்படி ஒண்ணா டெவலப் ஆயிட்டே இருக்கு, உலகம் உள்ள வந்துட்டே இருக்கு. And something is developing and the world is entering here. எல்லாம் பக்கா இந்துக்கள். And all the Paka Hindus. இப்ப கல்யாணம் முடிஞ்சு என் சிஸ்டரும் ஹஸ்பண்டும் உள்ள வர்றாங்க. Now the marriage is over, my sister and the husband is coming. அப்ப பட்டுன்னு என்ன சொல்லிட்டாங்க, நீ மோதிரம் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. Within a short while they said you put the ring there. எனக்கு அந்த சின்ன வயசு அபிஷேகம் இருக்கு, ஆனா அந்த பகுத்தறிவு இல்லாதனால பட்டுன்னு அந்த நேரத்துல கொடுத்த உடனே டப்புன்னு எடுத்து போட்டுட்டேன். I have the anointing because I did not have the discerning. Immediately I took the ring and gave them. அந்த வாரம் காத்திருப்பு கூடத்துல போய் உட்கார்ந்தேன். And that week I went to the tarrying meeting and sat there. ஆவியானவர் இறங்கவே இல்ல. And the Holy Spirit did not descend upon me. ஒரு 1.5 மணி நேரம் நான் அப்படியே மிதந்துகிட்டு இருப்பேன். And 1.5 hours I used to float on that. அபிஷேகம் அப்படியே கொட்டும். And the anointing will be pouring. தரிசனம் வந்து பட்டு 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 பட்டுன்னு வந்துட்டு இருக்கும். ஒரு காத்திருப்பு கூடத்துல ஒரு 30-40 தரிசனம் எழுதி வைப்பேன். முடிஞ்ச பிறகு டைம் சொன்ன உடனே சொல்லுவேன். அநேகர் அதுல டச் பண்ணப்படுவாங்க. And I would have seen so many 30 or 40 visions in the tarrying meeting. I used to record it. All the people I'll come and tell them. ஊழியக்காரர் கூட விசிட்டிங் போவேன். I'll go to the visiting with the along with வீடுகள்ல ஜெபம் பண்ணுவோம். And used to pray in the outside. முடிஞ்ச உடனே வெளிய வந்த உடனே சொல்லுவேன், இன்னைக்கு இந்த வீட்ல இந்த தரிசனம் கிடைச்சதுன்னு. And I immediately will tell I got a vision about this family. அப்படி ஒரு விஷன் எனக்கு இருந்துச்சு. I got such kind of vision. அன்னைக்கு அபிஷேகமே இல்ல. On the day I did not have any anointing. நான் இந்த சைடுல உட்கார்ந்து அழுகுறேன். கல்யாணம் கட்டிட்டு வந்த எங்க அக்கா வந்து அங்க உட்கார்ந்து அழுகுறா. என்னைய கல்யாண மண்டபத்துலன்னு சொல்லிட்டு கொண்டு போய் சங்கரன் கோயில்ல இந்து கோயில்ல வச்சு கல்யாணம் கட்டி வச்சிட்டானுங்க. And my sister is crying on the other side, I am crying this side. And my sister is saying that I got married in Hinduism. நான் இன்னைக்கு சொல்றேன். And today I am telling. அன்னைக்கு போன தரிசன வரம் அன்னையோட என்னை விட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு இல்ல. இன்னைக்கு வர்றதெல்லாம் ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி வருது. The vision that I had on the time had departed from me. Till then I got rest or I got back that. நான் திரும்பவும் சொல்றேன். Again I want to say that. 34 வருஷம் ஆச்சு. 34 years passed. அந்த வரங்கள் என்னை விட்டு போனது. My gift has left from me. இப்போ வர்றதெல்லாம் கிளிப்பிங்ஸ் மாதிரி ஒரு சின்ன டப்புன்னு ஏதோ லேசா கிடைக்கும். அதுலயே பாஸ்டர் நல்லா பேசுறாருன்னு வா. Now I got only அன்னைக்கு இருந்தது எனக்கு இருந்திருந்தா எவ்வளவு நலமா இருக்கும். And how would have been more happy that what I had in the before time. அன்னையோட போச்சு. On the same day slept, I was crying. மணிக்கணக்கா அழுதேன். And hours together. கிருபையா அபிஷேகத்தை கொடுத்தாரு, ஊழியத்தை கொடுத்தாரு. அந்த வெளிச்சம் போயிடுச்சு. Graciously the Lord has given the ministry and the thing and everything. அது ஒரு அடி. It's a great beating. எனக்கு விழுந்த ஒரு அடி, அது மரண அடி மாதிரி. And it's a great beating. எதுக்கு இதை சொல்லுகிறேன்? Why do I want to say this? நீங்களும் கூட சூழ்நிலையில இப்படி போய் எங்கயாவது பெட்டியை தொட்டிருப்பீங்க, என்னத்தையாவது பண்ணிடுவீங்க. The circumstances you would have gone to the and also touched the ark. அன்னையோட உன் கிருபை உன்னை விட்டு போயிடும். அது ஒரு மரணம். On the same day the grace would have left him. There's a death. அந்த பெட்டியை தொட்டபடினால் அன்னைக்கு அவனுக்கு சாவு. Because he touched the ark, there was a death in him. மிஞ்சின காரியங்கள்ல தலையிடக்கூடாது. And do not interfere in any of the matter. பெரிய காரியங்கள்ல தலையிடக்கூடாது. Do not interfere in a great matter. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடணும். அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடியே ஜீவன் தப்ப ஓடிடணும். And praise God and run away for your life. 2 நாளாகமம் 2 Chronicles 26 அதிகாரம்
chapter 26. 20 வசனத்தை பார்க்கும் பொழுது When you look at verse 20. உசியா என்கிற மனிதன் தேவனால் அடிக்கப்பட்டான். And Uzziah was a man who was beaten by God. அவன் எதற்காக அடிக்கப்பட்டான்? What for he was beaten? அவனுடைய வாழ்க்கையில் நடந்த கேடு என்ன? And what was the wrong thing that has அவனுக்கு happened? கர்த்தர் ராஜா அபிஷேகம் கொடுத்திருந்தார். Lord gave him the anointing of a king. ராஜாவாக இருந்து அவன் ஊழியம் செய்ய வேண்டிய, தேவனுக்காக செயல்பட வேண்டிய ஒரு மனிதன். And being as a king, he is the man, he should work for the Lord. கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போக தீவிரப்பட்டான். And because the Lord has beaten him, he started to go out of the presence of God. எப்படி இருக்குன்னு பாருங்க. Just think of. தேவன் அவனை அடித்ததினால ஆலயத்தை விட்டுட்டு வெளியே ஓடுறான். Because the Lord has beaten him, he is running away from the temple of God. ஏன் அடிபட்டுட்டு ஓடுற? And why you are getting beating and running out? உன்னுடைய ஊழியம் என்ன? What is your ministry? நீ ராஜாவா இருந்து தேசத்தின் ஜனங்களை ஆளுகை செய்வது, நியாயம் செய்வது. And being as a king, you should judge in the nation. அதை விட்டுட்டு போய் தூப கலசத்தை தூக்கிட்டு நேரா ஆல்டருக்குள்ள பூந்துட்டான். And instead of that, he went to the temple of God and took the incense and went to the altar. அன்றைக்கு கர்த்தர் அவனை அடித்தார். On the day குஷ்டரோகியாக வெளியே ஓடினான். And he, on the Lord had beat him, ran away as a leper. செய்து நீங்கள் எந்த விஷயத்திலும் பெருமை பாராட்டி நீங்கள் விழுந்து விடக்கூடாது. On any matter, do not boast and you fall down. கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். Lord will give you grace. வரங்கள் தருவார். Lord give you ஆசீர்வாதம் தருவார். Lord will give you a blessing. அதுல தயவு செய்து பெருமை பாராட்டி அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறி போய்டாதீங்க. Do not boast and go to the other step. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வரும். It will bring a great defeat in our life. உசியாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவன் தேவாலயத்துக்குள்ளே துணிஞ்சு உள்ள போனதுதான். The reason for the defeat of the fall of Elijah was that he went presumptuously in the presence of God. ஆசாரியன் சொன்னான், இது உனக்கு லபியாது. And the priest said, it is not worthy for you. வேண்டாம். Do not go there. நீ ரொம்ப முஞ்சி போகிறாய். And you go more. இது உனக்கு நல்லா இருக்காது. It's not be good for you. இவன் அதெல்லாம் தூக்கி போட்டு உள்ள போய்ட்டான். But he threw it away and went inside. இப்ப அவனே அடிபட்டுட்டு வெளியே ஓடி வரான். Now he is got a beating and is running off. குஷ்டரோகத்தினால வெளியே ஓடி வந்தான். And because of the leprosy he ran off. சமீபத்துல நான் ஒரு பையனை பத்தி கேள்விப்பட்டேன். Recently I heard about a boy. அருமையான பையன். It's a very good boy. அழகா இருப்பான். It's a very beautiful boy. அவனுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது, நீ ஊழியத்துக்கு வராவிட்டாலும் விவாகமாகாமலே கடைசி வரை நீ இருக்கலாம். Though you do not come to the ministry, you can remain as a bachelor. பவுல் சொல்றார் இல்லையா, எல்லாரும் என்னை போல இருக்க வேண்டும் என்று. அப்படி ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. அந்த உபதேசத்தின்படி அவன் கல்யாணமே கட்டாம ஊழியத்துக்கு வர மாட்டான். ஆனா கல்யாணம் கட்டாமலே இருந்தான். And as Paul preached, it is good that all the people like me, in that sense that he also said, I will not come to the ஊழியத்துக்கு ரொம்ப ministry. சப்போர்ட்டிவான பையன். But he was very supportive of the ministry. அவங்க சிஸ்டர்லாம் ஊழியத்துல இருந்தாங்க. His sister were all in the ministry. இவன் நல்ல வைராக்கியமான பையன். And he was a man with a good zeal. நமக்கு ஊழியத்துல கூடயே நிப்பான். He will all be in the right hand in my ministry. ஆனா காலங்கள் போன பொழுது இவனுக்குள்ள சில வீழ்ச்சிகள். And the days go by, but இவன் நல்லா இருக்கும்போது ஒரு இந்து பையனுக்கு இத மாதிரி ஊழியம் கிடையாதுன்னு சொல்லிருக்கான். And when he was all right, he said to a Hindu boy, there is இத no மாதிரி ministry சபை like கிடையாதுன்னு சொல்லிருக்கான். and no, the church is like this. இத மாதிரி ஊழியக்காரங்களை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிருக்கான். And he said, though we cannot see any of the workers like அத this. கேட்டு ஒரு இந்து பையன் ரட்சிக்கப்பட்டுட்டான். Hearing this, one Hindu boy was saved. ஆனா இப்போ இவனுக்குள்ள வீழ்ச்சி. Now he has a great fall in his life. இவனுடைய தொடர்புகள் எல்லாம் வித்தியாசமாயிடுச்சு. And all his connections got ரூட் disturbed. எல்லாம் மாறி போயிடுச்சு. All his route has gone away. ஒரு விசுவாசி கடை வாசல்ல உட்கார்ந்து இவன் பேசிட்டு இருக்கான். And being seated in the gate of believers shop, he was அதே speaking. இந்து பையனும் இவனும் உட்கார்ந்து The பேசுறான். same Hindu boy and himself was speaking. கடையுடைய ஓனர் விசுவாசி, அவன் உள்ள இருக்கான். And the owner of the shop is a believer, he is inside. அதே இந்து பையன் ரட்சிக்கப்பட்ட பையன்ட்ட இவன் சொல்றான், முந்தி மாதிரிலாம் ஊழியக்காரங்க இல்ல, முந்தி மாதிரிலாம் ஊழியம் இல்ல, நம்ம சபை அப்படிலாம் இல்ல, இப்போ ஒண்ணுமில்லாம போயிருச்சு அப்படின்னு அவன்கிட்ட சொல்றான். With the same boy whom he said that the ministry is not as before, the work servants of God also are not as like before. அப்ப அந்த பையன் சொல்றான், நீங்க தானே இதுதான் ஊழியன்னு சொன்னீங்க, இதான் ஊழியக்காரங்கன்னு சொன்னீங்க, இதுதான் சபைன்னு சொன்னீங்க, இப்போ உங்க வாயாலேயே நீங்க மாத்தி பேசுறீங்களா, அது எப்படி சரி? And now the boy said, you only said this is the correct church and this is the correct workers. Now in your own mouth you say this is not good. இப்ப திரும்ப அவன் சொல்றான், Again he says, இல்ல அவங்கள மாதிரிலாம் இவங்க கிடையாது, அந்த ஊழியெல்லாம் இப்ப எவனும் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வாய் இழுத்துருச்சு, கை இழுத்துருச்சு, கால் இழுத்துருச்சு. while he was saying that the workers is not as like before, and started his mouth has gone out of paralyzed. இழுக்குது, ஒரு காலும் ஒரு கையும் வாயும் இழுக்குது. இவன் என்னங்கறான், இல்ல ஒண்ணு இல்ல தடுமாறி கொளறான்.
என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க, நாங்க தூக்கிட்டு போனாங்க. இது வரைக்கும் சரியா நடக்கல, வருஷம் ஆயிடுச்சு. And mouth and hands got paralyzed, and till day he did not get up from this bed. நான் பண்ணின சுவிசேஷத்தை அல்லாமல் நானே வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தனால் நான் சபிக்கப்பட்டவன் என்று கலாத்தியர் 1 பவுல் பேசுகிறார். நான் பேசின சத்தியத்தையே நான் ரிப்பீட் பண்ணி வேற மாதிரி பேசினேன்னா சாபம் எனக்கு தான். And Galatians 1 is Paul says, if I change my doctrine which I already preach, I am accursed. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think of how it will be. கவர்மெண்ட் வேலையும் போய் வாழ்க்கையும் போய் இழுத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. He lost his government job and he also lost his life. தலைய போடாத, தலைய போடாத. Do not interfere. உன் வீட்ல உள்ளதான போராட்டங்களுக்கு என்ன காரணங்கறதை இன்னைக்கு நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். And I'm saying the reason for all the conflicts and struggles in your நீ family. வாழ்க்கையில முன்னேறாததுக்கு என்ன காரணங்கறதை இப்போ உனக்கு ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். And the Lord is speaking to you what the reason that you இந்த வருஷத்துல எதுக்கு நஷ்டம்ங்கிறதுக்கு காரணத்தை நீ புரிந்து கொள்ள போகிறாய். You are going to understand the reason for your fall in this year. 39ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you look at Psalms 39:10, இங்கே தாவீது சொல்கிறார், நான் அடிக்கப்படுகிறேன். and David says, I am being smitten. 39:10 வாசிங்க. என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். Remove thy stroke away from me, I am consumed by the blow of உமது thine hand. கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். I am consumed by the blow of thine hand. தாவீதுக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. David had a sickness. அது ஒரு வாதையாக மாறி போய் விட்டது. It becomes as a plague. இப்ப அவன் சொல்றான், ஐயோ உம்முடைய கரத்தின் அடிகளால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோர்ந்து போயிடுறேன், என்னால ஜெபிக்க முடியல, முன்னேறி போக முடியல, எனக்கு ஒரு ரொம்ப சோர்ந்து போற ஒரு சூழ்நிலை உண்டாகி விடுகிறது. And he says, I am very much fainted, I am consumed by the blow of thine hand. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சோர்வுகள் வருது? How many of you get such kind of faintings? ஆண்டவருடைய அடிகள் ஒரு மனிதனுக்கு சோர்வை உண்டாக்குகிறது. The beatings the Lord brings us faint into the life of people. ஒரு சின்ன வார்த்தை பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க அப்படியே அப்செட் ஆகி வெக்ஸ் ஆகி போய் ஊரை விட்டு ஓடிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. And if the parents say a single word, they are getting pricked with that, and they go out to the house from that place. ஆண்டவருடைய அடிகள் உனக்கு வாதையை உண்டாக்குகிறது. And the beatings of the Lord will bring the plagues to you. இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. You just examine yourself what kind of feeling we ஏன் have. நமக்கு அடிகள்? Why for the beatings? குடிகாரனுக்கு தான் காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத அடிகள். Only the wicked and the drunkard had the ஏன் unbelief. விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு அடி விழுது? Why should the workers and believers get the beatings? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 12:23 of Acts of Apostles. அப்போஸ்தலர் 12:23ல தூதன் வந்து ஒருத்தனை அடிக்கிறான். In 12:23 of Apostle, வாசிங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். And immediately the angel of the Lord smote him, because he gave not God the glory, and he was eaten of worms and gave up the ghost. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறதுக்கு தான் நம்முடைய ஊழியமே. our ministry is to give the glory unto the Lord. நாம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். We have to glorify God. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். I appointed this people for my and they will send for the praises. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. You have to glorify the Lord. வேலை செய்யற இடத்துல மகிமைப்படுத்துங்க. The place of your working, you வியாபார glorify. ஸ்தலத்துல மகிமைப்படுத்துங்க. The place of business, you சபையில glorify. எழும்பி மகிமைப்படுத்துங்க. And in the church you rise up and புறஜாதிகள் glorify. மத்தியில In மகிமைப்படுத்துங்க. the midst of Gentiles you glorify Him. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? What has happened? அவர் ஒரு பிரசங்கம் பண்றாரு. He is giving a message. ஏரோது அருமையான ஒரு பிரசங்கம் பண்ணிட்டார். And Peter has given a good message. பிரசங்கம் முடிச்ச உடனே ஜனங்கள்லாம் வந்து சொன்னாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, இது என்னது? தேவ சத்தம். As soon as the preaching was over, people came and said, this is not the voice of men, but of God. அவன் தேவனுக்கு மகிமை என்ன செய்யல? He did not செலுத்தல. He did not give the glory unto the தேவ Lord. தூதன் அவனை அடித்தான், அவன் செத்தே போனான். And he was eaten of worms. கனத்தை மகிமை கர்த்தருக்கு செலுத்துங்க. And you must say the honor and glory to God. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். You must be very much careful. துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து அவர்கள் சிந்தையிலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. And their minds were darkened because they did not give the glory unto the Lord. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாராம். One man preached. அருமையான சர்மன், அருமையான சர்மன், It's a good sermon. அருமையா மெசேஜ் கொடுத்துட்டார். And he had a good sermon. முடிச்சு வந்து உட்கார்ந்தார். Some people sat. உட்கார்ந்த உடனே As soon as the people sat ஒரு there, ஆள் ஓடி வந்தாராம். one person came running. இத மாதிரி பிரசங்கம் எவனுமே பண்ணது கிடையாது. No one has preached like you. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் அப்படி. And he is appreciating so much. நான் முதல்ல வந்து உங்களை வாழ்த்தணும்னு நினைச்சேன் அப்படினு வந்தேன். And first of all, I wanted to come and greet you. உடனே அவர் சொன்னாரா, And he said, அவர் சொன்ன அந்த பிரசங்கி சொன்னாரா, that messenger who said, gave the message said, உங்களுக்கு முன்னாலே ஒருத்தர் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி கை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. and even before you, one person came and appreciated me and இல்லையே, shook hands. நான் தானே முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஓடி வந்திருக்கிறேன். Only myself came before other person.
நான் உட்கார்ந்த உடனே பிசாசு வந்து இன்னைக்கு உன்னை மாதிரி எவனுமே பிரசங்கம் பண்ணலன்னு என்கிட்ட சொல்லி கை கொடுத்துட்டு போயிட்டான். As soon நான் as அவனை துரத்தி விட்டுருக்கேன், நீ ரெண்டாவது பிசாசுன்னு சொன்னேன். and as soon as I sat here, the devil came and shook hand with me and said, nobody has preached like you. கனத்தையும் மகிமையும் நம்ம தெய்வத்துக்கு தான் செலுத்தணும். And we have to give the honor and glory only unto the Lord. நம்ம இருப்பது கிருபை. And it is only grace that we are. நிர்மூலமாக அது இருக்கிறது கிருபை. That is that we are not consumed, it is only grace. ஆண்டவர் நமக்கு நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பில்டிங்ல கரண்ட் செயல்படுது, ஆனா ஃபியூஸ் என்னது? ஒரு சின்ன கம்பி போட்டு வச்சிருப்பான். And the whole electricity is working only with the piece of wire. அதுபோல ஆண்டவர் கையில ஒரு ஃபியூஸ் வச்சிருக்காரு. அந்த ஃபியூஸ் போட்டா நீ எரிவாய், அந்த ஃபியூஸை உருவிட்டார்னா நீ அணைந்து போவாய். Like that God has hand a fuse of wire in his hand, if you put that you can burn, otherwise he will go off. அதனால நீ கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தணும். உனக்கு வேலையில கனம் வரும், பிசினஸ்ல கனம் வரும், உன்னுடைய அழகுக்கு, உன்னுடைய புகழுக்கு, உன்னுடைய திறமைகளுக்கு எல்லாரும் உன்னை புகழ்வாங்க. நீ புரிஞ்சுக்கணும், நம்மள எங்கேயோ மனுஷனுக்கு உண்டாகிற புகழ்ச்சி அவனுக்கு உண்டாகிற சோதனை. And for all your benefits, for all the position the Lord is giving, you must give only the honor unto the Lord. தாழ்த்துங்கள், humble yourself. நீங்கள் உங்களை உயர்த்தும் பொழுது கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தாம நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அடி விழுது. When you are being exalted, if you take the honor and glory for yourself, you get the beating. 2 சாமுவேல் 2 Samuel 12ஆம் அதிகாரம் chapter 12 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 12:15 when ஒரு we see, பிறந்த பிள்ளையை போட்டு கர்த்தர் அடிச்சு கொன்னுட்டார். and a born child the Lord has beaten and put எப்படி him. இருக்கும்? யாராவது அப்படி செய்வாங்களா? Will anybody do like this? ஒரு பிறந்த குழந்தையை அடிப்பாங்களா? கர்த்தர் சொல்றாரு, அந்த கர்த்தர் அந்த பிள்ளையை அடித்ததினால் அது கேவலமாய் போய் செத்தது. And it is said the Lord has struck the child and has died. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. எப்படி இருக்கும்? கர்த்தர் அதை அடித்தாராம், அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. And the Lord struck the child and it was very sick. கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. And within a short while the child died. எப்படி இருக்கும்னு பாருங்க. See how it ஒரு will be. பிள்ளையை தேவன் ஏன் அடிக்கிற? And why the Lord is beating அது the child? பாவமறியாத குழந்தை, That is a sin, that's not known the நன்மை sin. தீமை தெரியாத குழந்தை, And it's not know what is good and தாய் evil. தகப்பன் யாருன்னே தெரியாத ஒரு குழந்தை. And it's what is our father and mother. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? பெற்றோர்கள். Only the parents. பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். And the matter of the children, parents should be very அவருக்கு careful. எங்க சுவிட்ச் ஆன் பண்ணனும், எங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணனும்னு தெரியும். And must know where you have to put the switch and where the ஒன்னைய switch off. தொட்டா நீ சமாளிச்சுக்குவ. அது அப்படினால யாரை தொடுவாரு? பிள்ளையை டச் பண்ணுவாரு. And if the Lord touch you, you'll be said okay, but when the Lord touch the children, இவன் உபவாசிக்கிறான், and he is fasting. செஞ்ச தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன உபவாசம் போட்டு என்னங்க பிரயோஜனம்? And what is the use by doing all the sins but he is fasting now? அடிதடி சண்டையை போட்டுட்டு உபவாசம் போட்டா ஏசாயால கேட்கிறது, உபவாசத்தை நீங்கள் உங்கள் முரட்டுத்தனத்தினுடைய கையிலால் குத்துகிறதற்காக உபவாசம் எடுக்கிறீர்கள். And whether you are putting you are fasting only for your quarrels. அப்படிதானே? கரெக்ட் தானே நான் கேட்கிற கேள்வி? முரட்டுத்தனமான கைகளால் குத்துகிறதற்காக நீங்கள் உபவாசம் எடுக்கிறீர்கள். ஏசாயா 58:3 58:3 of Isaiah. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். எதுக்கு உபவாசம் பாத்தீங்களா? வழக்கு வாது சண்டை போட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க, கேட்டா உபவாசம். You fast for strife and debate. அப்படியா? அது பட்டினி போர். And it's only அது சூசைட் ஸ்பிரிட். It's a suicide spirit. பாஸ்டர் டி. தாமஸ் வேத வசனத்தின் ஆதாரத்தோட சொன்னது, ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ உபவாச நேரங்கள் இல்லாம யார்ட்டையாவது வருத்தத்தோடு துக்கத்தோடு சண்டை போட்டுட்டு மனபாரத்தோடு அவன் சாப்பிடாம கிடந்தா அதுக்கு பேர் என்னது? தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தற்கொலையின் ஆவி. அப்படிப்பட்டவர்கள் ஊழியத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலரை வீட்டுக்கே அனுப்பிவிட்டார். And you said one person from the ministry saying that you have hunger, you should not hunger because of you have strife with anyone and God grievous in your heart. உங்க வீட்ல இப்படிலாம் யாராவது உபவாசம் எடுக்கிறீங்களா இல்ல எடுத்திருக்கீங்களா? Have you ever taken fasting like this? ஃபாஸ்டிங்ல இப்படிப்பட்ட பட்டினி போராட்டம்லாம் நடத்திருக்கீங்களா? And have you ever put hunger like this? ஒரு ஆத்மாவுக்காக உபவாசம் எடுத்தா பரவாயில்ல. இந்த வருஷம் எத்தனை சுத்திருப்புல பாப்போம் நம்ம, அதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமான.
Because God's willing, we can see in the sanctification. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாவீதின் பிள்ளை செத்தது. And here, when you see தேவன் அவனை அடித்தார். the Lord has struck the அந்த child. குழந்தையை அடிக்கிறதுக்கு அவனை அடிக்கிறதுக்கு பதிலா அந்த குழந்தை மூலமாக அந்த அடி விழுந்தது. Instead of beating him, the Lord struck the child. காரணம் என்ன? What's the reason? 2 சாமுவேல் 12:14. 12:14 of 2 Samuel. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அங்க பாருங்க, காரணம் கரெக்டா சொல்றாரு. கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடினால் நான் அந்த பிள்ளையை அடித்தேன். And because by this deed thou hast given great occasions the enemies of the Lord. நல்லா கவனிங்க, சத்துருக்கள் உன்னுடைய புறஜாதிகள் பக்கத்து வீட்டுக்கார உன்னைய கர்த்தரை தூஷிக்கிறதுக்கு இவன்லாம் கோயிலுக்கு போறான் பாரு, பெந்தேகோசுக்கு போறான் பாரு, அங்க போயிட்டு வந்து இப்படி எல்லாம் பண்றானேன்னு உன்னைய பத்தி ஒருத்தன் சொன்னான்னா உனக்கு ஒரு அடி விழும். And if the other neighbors or other people says about blaspheming about God, you will get a beating. அப்படி விழுதா? A beating like this have you ever? கர்த்தருடைய சத்துருக்கள் தேவனை தூஷிக்க நீ காரணம் கொடுக்க கூடாது. You should not be the reason the enemies of the Lord to blaspheme. அப்படி நீ கொடுத்தால் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு அடி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. If you give room for this, you will get a beating for under also children. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள்ள இருக்கிறீர்கள்? How many of you being in such state? துணிஞ்சு பெட்டியை தொட்டால், இல்லாவிட்டால் பரிசுத்தம் இல்லாமல் பெட்டியை தொட்டால், பெட்டியை சுமக்காமல் வண்டியில் இழுத்து வந்தால் உனக்கு அடி உண்டு. And if you touch the ark without sanctification, without presumption, you will get a beating. நீ மேட்டிமை அடைந்து ஊழியத்திலே நீ தலை கொடுத்தால் உனக்கு அடி உண்டு. And having boasted, if you interfere in the ministry, you will get a beating. நீ உன்னுடைய வாழ்க்கையில இஷ்டத்துக்கு செயல்பட்டால் தேவனுடைய அடிகளால் உனக்கு வாதை உண்டாகும். And if your life you will live as you wish, you will get a beating in that கர்த்தருக்கு place. செலுத்த வேண்டிய மகிமையை நீ செலுத்தாத பட்சத்தில் நீ தேவனிடத்திலிருந்து அடி வாங்க வேண்டியது இருக்கும். And you have to get a beating if you do not give the honor and glory to the Lord. ஏசாயா 57:17. 57:17 of Isaiah. ஏசாயா 57:17. 57:17 of Isaiah. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன், தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. For the iniquity of his covetousness was I wroth and smote him. I hid me and was wroth, and he went on forwardly in the way of his heart. மனம் போல போக கூடாது. And you should not go as you wish. பொருளாசைக்கு இடம் கொடுக்க கூடாது. You should not give room for the covetousness. விசுவாசத்துல வந்த பிறகு நமக்கு இந்த உலகத்துல உள்ள ஆசைகள் எல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். After coming to the faith, all the desires in the world, we must decrease it. பொருள் ஆசை நமக்கு வரவே கூடாது. We should not get covetousness. பொருட்கள் மேல நம்முடைய கண்ணு போச்சுன்னா நம்முடைய அபிஷேகம் போச்சுன்னு ஒருத்தர் பாடுவார். And if our eyes goes to the things, all our anointing will go. நம்முடைய கண்கள் எங்க போகுது? Where our eyes are going. நீங்க பாருங்க, கடன் வாங்கினாலும் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்லனாலும் பொருளை வாங்கணும், ஒரு நாள் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு நம்ம விசுவாசிகள் கோட்டு போடுறான் பாருங்க, ஒரு நாள் தான் போடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த ஹேங்கர்ல தொங்கும். மதுரையில சும்மா ரோட்ல கோட்டு போட்டு போனா கள்ளத்துக்கு ஏறி வாங்கலாம். And they will get everything on the installment basis. They get only one suit for this wedding and keep it in the hanger. ஆனா பொண்ணு வீட்ல கேட்பான், எனக்கு கோட் ஷூட் வாங்கி கொடுங்க. But in the wife's side, he'll ask, நம்ம விசுவாசிகளே கோட் ஷூட் போட்ட ஆணுக்களை கேளுங்க, அதுக்கு பிறகு எத்தனை நாள் போட்டான்னு கேளுங்க. And just ask our believers how long they use that. பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், Can use the pant and shirt. ஆனா இந்த கோட் ஷூட் எங்க போச்சு? When you'll use that coat. அது பாவம், அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கஷ்டப்பட்டு மாப்பிள்ளைக்காக ஒரு 25,000 18,000 40,000 வாங்கி கொடுத்துருப்பான். அது ஒரு ஹேங்கர்ல தொங்கும். உன் பிள்ளை கல்யாணத்துக்கு எங்க அப்பா கல்யாணத்துக்கு போட்டாருன்னு வேணா சொல்லுவான். And the coat will be hanging in the hanger, and they will be having only up to 25 long years. அப்படிதானே? உண்மைதானே? அதெல்லாம் தேவையே இல்லை. It's not necessary. அது ஒரு பொருளாசை தான். It is a covetousness. அது போல வீட்டுல வாங்கி வச்சிருப்பாங்க. பிள்ளை இப்பதான் பிறந்திருக்கும், 22 வருஷம் கழிச்சு அது கல்யாணம் ஆகும். அதுக்கு இப்பமே சேர்த்து வைக்கிறானா, கடன் வாங்கி சேர்த்து. And they will have all the things by borrowing, and they will gather everything. பொருளாசை என்னும் அக்கிரமத்தினால் நான் உன்னை அடித்தேன், அவர்கள் மனம் போனபடி போய்விட்டார்களே. For the iniquity of this covetousness was a wrath and smote him. They went. பொருளாசை நமக்கு வேண்டாம். We do not like the. நமக்கு இன்னது தேவை என்று தெய்வம் அறிந்திருக்கிறார். God knows what is. அது இன்ன வேளையில் வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். God knows at what time we require that. அந்த டயத்துல கர்த்தர் அதை உனக்கு கரெக்ட்டா கொண்டு வந்து கொடுத்துருவார். And a particular time the Lord will provide.
தெரியும் உனக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தருக்கு தெரியும். He knows whatever we need. தன்னுடைய ஒரு ஜெபத்தை குறித்து ஒருத்தன் சொல்லி இருக்கிறாரு. About the prayer one person has mentioned. ஒரு ஜெபம் தேவனிடத்துல போனால் And if a prayer goes to the Lord, அதை அப்படி தூக்கி விடுறது இல்ல. he will not take it, put it அது away. மூணு விதத்துல பரிசீலிக்கப்படுகிறது. And he is being examined 3 ways. பரலோகத்துக்கு போகிற ஒரு ஜெபம் மூன்று விதத்தில் பரிசீலிக்கப்படுகிறது. The prayer that goes to heaven is being examined 3 ways. முதலாவது, First of all, இது உகந்த ஜெபமா, whether it's a pleasing prayer, இது இப்போ இவனுக்கு தேவையா, whether he requires it now. இப்போ அவனுக்கு தேவைன்னா உடனே கொடுத்துறாரு. If it is required right now, he will give it. இல்ல இப்போ இவனுக்கு தேவையில்லை Now he don't require that. அப்படின்னா அது ஸ்லோ டவுன் பண்றாரு. And he will keep it slow down. இல்ல இது தேவ சித்தம் இல்ல அப்படின்னா உனக்கு மாற்று ஆசீர்வாதத்துக்கு வழியை ஆண்டவர் ரெடி பண்றாரு. And it is not the will of God, means the Lord will give some other way for that. எந்த ஜெபத்தையும் கர்த்தர் புறக்கணிக்கிறது இல்ல, அதை கரெக்ட் பண்ணி தான் உனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி The செயல்படுகிறார். Lord will not reject any prayer, the Lord will do it according to. ஐஸ்கிரீம் பார்த்த உடனே பிள்ளை கத்தும், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தான்னு சொல்லும். As soon as the அதுக்கு child, ஆசை இருக்கு, ஆனா அது சாப்பிட்டா அதுக்கு சளி பிடிச்சுக்கணும்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியும். as soon as the child sees the ice cream, he is fond of that and he wants that. If you give it that, he will get the cold with அவன்கிட்ட that. காசு இருக்கு, ஏன் வாங்கி கொடுக்கல? And why did he not buy it and அந்த give it? பிள்ளையுடைய to him? சரீரத்துக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. And it is not useful for this body of the child. நான் ஒரு ட்ரெயின்ல போனேன், I went to the train ஃபாக்ஸ் மிட்டாய் தூக்கி தின்னுட்டேன். ஃபாக்ஸ் மிட்டாய் இருக்கு ஒரு மிட்டாய், and I ate that fox sweet. எழுத்தாக்குல ஒரு பையன் இருந்தான், அதனால மரியாதைக்காக அந்த பையனுக்கு ஒன்னு கொடுத்துட்டேன். And for a respectable chance, I gave it to the boy also. அது வரைக்கும் அந்த தாய் கவனிக்கல, தாய் தகப்பன் கவனிக்கல. நான் கொடுத்து 2 நிமிஷத்துல அவன் பிரிக்க போனான் பாருங்க, அந்த தாய் வந்து புடிங்கிட்டாங்க. And the parents did not notice that, but within a short while they have found out that. அவன் அந்த மிட்டாய்க்காக ஒரு சண்டே யுத்தமே டிக்ளேர் பண்ணிட்டான். Now yes, the boy declared a war for the sweet. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம், நீ இல்லைன்னா இந்த மிட்டாய் சாப்பிட்டு நீ சாப்பிட மாட்ட. And they said only after eating that you can have the sweet, otherwise you won't take the உடனே food. அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், இப்பமே சாப்பாடு கொடு. Now you started to get the food right now. இப்பமே சாப்பாடு கொடு. Immediately I want the food. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்றான், அந்த அங்கிள் கொடுத்த மிட்டாயை சாப்பிட்ட உடனே கொடுத்துடணும். And he immediately says, after I finish eating, you must give back the sweet. அது ஒரு 1/4 மணி நேரம் அந்த பேரண்ட்ஸ் அவன்கிட்ட படாத பாடுபட்டாங்க. And for 15 minutes the parents were suffering. எப்படியோ சாப்பாடு கொடுத்தாச்சு. And somehow that they gave the food. இவன் திருப்பி மிட்டாய்க்கு வந்து நிக்கிறான். And again he comes to them அப்ப sweet. அவங்க சொன்னாங்க, கதை கேளு, கொஞ்ச நேரம் அப்பா ஸ்டோரி சொல்லுவாரு, அது சொன்ன பிறகு உனக்கு மிட்டாய் தருவாங்க. You listen for a story from a father, after some time அவனை தூங்க வச்சிரணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. they are trying some other make him to sleep. இவன் பாதி கதை போயிட்டு இருக்கும்போது, நானும் எதிர்த்தாக்கல தான் உட்கார்ந்திருக்கேன், பாதி கதை போயிட்டு இருக்கும்போது கதை முடிஞ்ச உடனே அந்த அங்கிள் கொடுத்த மிட்டாயை தந்துருவியா? And after the story is over, he is again asking for the sweet. இதேதான் அவன் 100 ட்ரிப் கேட்டுட்டு இருக்கான். நான் கடைசில அவங்க பேரண்ட்ஸ்ட்ட மன்னிப்பு கேட்டேன், தெரியாம கொடுத்துட்டேங்க. And asked the pardon from the parents, some other I gave him. அவன் மைண்ட் ஃபுல் அதே இதுல தான் ஓடிக்கிட்டே இருக்கு. His mind is running only for the sweet. திருப்பி ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு, அவனை இறக்கி அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து அவனை எப்படியோ மேனேஜ் பண்ணி வண்டியில ஏத்தி கொண்டு வந்து அவனை தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கரெக்டா வந்து உள்ள உட்காந்துட்டு திருப்பி எங்க வந்துட்டான், சுத்தி சுத்தி அந்த ஆவி பிடிச்ச மாதிரி அதிலேயே வந்து நின்னுட்டான். After the station has come, they wanted to provide any other thing, but at last he came again to the street. இது உலகத்துல உள்ள சம்பவம். It is an incident that took place in the world. நமக்கு என்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். God has known what all things are உனக்கு required. தேவைன்னா கர்த்தர் தருவார். The Lord will give the appointed time. தேவனுக்கு கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. And they will say the Lord who gives us will give you. உனக்கு கார் வேணும்னா கர்த்தர் கார் தருவாரு. If you want a car, the Lord will give you. வீடு வேணும்னா வீடு தருவாரு. The Lord will give you a house if you want that. அதுக்கு மனைவி அடிச்சு வீட்டுக்கு அனுப்பி தான் கார் வாங்கணும் வீடு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. It's not necessary beating the wife and sending the house and get back the இல்ல உடனே போய் லோனை போட்டு கார் வாங்கிட்டு வந்து கோயில்ல நிறுத்தணும் பாஸ்டர் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. It's not necessary to buying the car in installment on a loan basis. தேவைப்படும் பொழுது கர்த்தர் உனக்கு அதை தருவார். And the Lord at the time appointed time the அவர் Lord பரம தகப்பன் அல்லவா? He is a heavenly father. உனக்கு எப்ப என்ன தரணும் அவருக்கு தெரியாதா? And he knows at what time you want to give it. நீங்க பாருங்க, வீட்ல பேரண்ட்ஸ் பிள்ளைங்க பாருங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, யூனிஃபார்ம் கழட்டி போடுவாங்க, விளையாடுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. And the parents see that the children are going to children's schools and come back and remove the காலையில எழும்பும்போது அதுக்கு யூனிஃபார்ம் வேணும். Morning again they put the uniform. அதுக்கு அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. காலையில எழும்பும்போது யூனிஃபார்ம் நீட்டா வேணும். அதுக்குள்ள அந்த தாய் தூங்குனாலோ சாப்பிட்டாலோ என்ன பண்ணாலோ அவ அதை துவைச்சு போட்டு அழகா ரெடி பண்ணி காலையில ரெடி பண்ணி வச்சிடறா. இவன் எந்திரிச்ச உடனே டிஃபன் அவ சாயங்காலமே கிடந்து அதுக்கு அரிசியை ஊற போட்டு தச்சு ஆட்டி எடுத்து அதை வினிகர் போட்டு கொண்டு வந்து காலையில அவனுக்கு ரெடி. இதெல்லாம் யார் பண்றது?
ஒரு தகப்பன் ஒரு தாய்க்கு அந்த மென்டாலிட்டி இருக்கு. அதுபோல நாம எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு திருப்பி மாற்றதுக்கு ட்ரை பண்றோம். அதே போல கர்த்தர் அதுக்குள்ள உனக்கு ரெடி பண்ணி தருவார். Only the father and mother knows all the requirement of the child, like that God knows all about whatever needed. தன்னுடைய பிள்ளையை எப்ப கனம் பண்ணணும்னு தகப்பனுக்கு தெரியாதா? And will the father knows at what time எப்படி மேன்மைப்படுத்தணும்னு தகப்பனுக்கு தெரியாதா? And the father knows at what time you are நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னவருக்கு அது தெரியாதா? And he just said that I will make you praise and உன்னை honor. வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று வார்த்தை சொன்னவருக்கு தெரியாதா? And has the Lord knows that I will நீ make you கீழாகாமல் மேலாவாய் என்று உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவருக்கு அது தெரியாதா? I don't know what the Lord has honored you about. என்ன வேணும்னு எனக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தருக்கு கரெக்ட்டா தெரியும். And God knows correctly whatever you நீ require. பொருளாசை என்னும் அந்த அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவர்ட்ட அடி வாங்கிடாத. And do not give room for the iniquity of his covetousness and get beating from the சில Lord. பிள்ளைங்க ரோட்ல பார்த்த உடனே வேணும் அவங்க வாங்கி தர மாட்டாங்க. திருப்பி நாலு அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வருவான். அதே மாதிரி தான் இப்ப நம்ம விசுவாசிகள் பாதி வர ஆண்டவர் அடிச்சு இழுத்துட்டு வர. And some people the children are asking something, they will get the beating and they put them and they draw them like that. பொருளாசை என்னும் அக்கிரமம் உனக்கு அடியை கொண்டு வரும். And the iniquity of his covetousness will bring the beating to you. எப்படிப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? And in what state you are now? ஏசாயா 1 அதிகாரம் 5 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we say Isaiah 5:1, ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? why you should be beaten? ஏன் நீங்கள் இன்னும் அவரை விட்டு விலகி போகிறீர்கள்? And why you are going away from நீ him? விலக உனக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும். When you are going away from him, you will get a beating. ஆண்டவரை விட்டு விலகினா உனக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும். If you go away from the Lord, you will get a beating. அந்த செட்டைகளுக்குள்ளேயே நீ இருக்கணும். You should be upon the wings. அந்த கோட்டுக்குள்ளேயே நீ இருக்கணும். You should be in the line. தேவன் வைத்த எல்லைக்குள்ளேயே நீ இருக்கணும். And you should be in the boundary where the Lord ஆண்டவர் is கொடுத்த set. பிரமாணத்துக்குள்ளேயே இருக்கணும். You should be within the laws of அந்த God. நியமத்தை விட்டு நீ வெளியே போக கூடாது. You should not go away from the laws. ஆண்டவருடைய செட்டைக்குள்ள இருந்தீனா உனக்கு எந்த தீங்கு வராது. When you are in the wings of God, no harm will come to you. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அவனுக்கு அடியே கிடையாது. And he that walketh in the mass of the mighty, he'll have no நீ beating. விலகதான் உனக்கு அடிகள் விழுந்து கொண்டே இருக்கு. Only when you go away from him, you'll get the beating. ஆகாய் 2 அதிகாரம் Haggai chapter 2. 17 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look at verse உன் 17. கைகளின் பிரயாசத்தை நான் அடித்தேன். வாசிங்க. And because of your sufferings of your hand. கருக்காயினாலும் விசுபனியினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலே எல்லாம் அடித்தேன். பாருங்க. I smote you with blasting and with mild dew and with hail in all the labors of your hands. ஏன் பிசினஸ் அடிக்கிறாரு? Why you Lord beating your business? ஏன் கையின் பிரயாசங்கள் அடி விழுது? Why your works of your hand is ஏன் being பிசினஸ் டவுன் ஆயிருது? Why there is a down in the business? ஏன் ஆபீஸ் மூடிடுறாங்க? Why they close the office? ஏன் உன் சம்பளம் குறைஞ்சிருது? Why your wages are coming down? ஏன் வந்த உடனே அந்த பணம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுது? Why the money that has come is going ரொம்ப nothing? சம்பாதிக்கிற பொத்தலான பையில போட்டது மேல போயிடுது. You earn a lot of money but it's going out ஏன் of நீ all. சம்பாதிப்பதை தேவன் ஊதி போடுகிறார்? And why whatever you earn the Lord is speaking ஏன் out. தேவன் அடிக்கிறார்னு சொல்லி இருக்கு. கர்த்தர் ஏன் உன்னுடைய கையின் பிரயாசங்களை அடிக்கிறார்? Why the Lord is beating the work of your hand? அதுக்கு காரணம் உன்னுடைய காணிக்கையில உள்ள குறைவு, உன்னுடைய காணிக்கையில உள்ள தீட்டு. And because there is a defilement in your offering. ஆண்டவர் எப்படிலாம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? How the people are being Israel are being blessed. நீங்க ஆண்டவருக்கு மட்டும் உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொடுத்துட்டே இருப்பார். If you are faithful unto the Lord will be leaving you. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். And the upright man will get a complete full blessings. நான் நேத்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். Yesterday I went to a house. மதுரை பகுதியில சேர்ந்த ஒரு ஆள் தான். And close to Madurai he belonged to Madurai. அவர் இப்ப கேரளால இருக்காரு. Now he is in Kerala. கூலி வேலை செய்ய போன ஒரு ஆள். And he went for a labor work. அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, And the worker said, இவனுக்கு 90 ரூபாய் சம்பளம் வரும்போது 10 ரூபாய் காணிக்கை கொடுப்பான். when he gets 90 rupees as salary, he used to give 10 rupees as an offering. எப்படி? கூலி வேலை தான் செய்வான். He is only a labor. அவனுக்கு அப்ப சம்பளம் என்னது? 90 ரூபாய். Only 90 rupees is the wages. அந்த 90 ரூபாயில 10 ரூபாய் எங்க கொடுத்துருவான்? காணிக்கை கொடுப்பான். அப்படித்தான் அந்த காலத்து ஊழியத்துல இவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். With the 90 rupees he will give an offering of 10 rupees. இன்னைக்கு வருமானம் அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. Now the income has widened. இப்ப மாசம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. Now நெட்டா கையில வருது. And net they got 2 lakhs or 3 lakhs of rupees. நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த ஆசீர்வாதம் வந்தது? How you get the blessings? அவனுடைய உண்மை. Because of his faithfulness. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பேன். And if you are faithful in little, I will make you a great man. நீங்க காடுவெட்டி குருன்னு ஒரு ஆளை கேள்விப்பட்டிருவீங்க வன்னியர் சங்கத்துல. And about a காடுவெட்டி குரு, அவர் பேரே அப்படிதான், எம்எல்ஏ இருக்காரு. is MLA. அவர் கூட இருந்த ஒரு பையன், A man along with him. ரொம்ப மோசமான வாழ்ந்துகிட்டு இருந்தவன். And was terribly ஒரு wicked. கேஸ்ல சிக்கி அண்ணன் வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் சென்னை. And he got called up in one case and came to his brother's house. அண்ணன் விசுவாசி. And brother is a believer. அவர் கொண்டு வந்து
ஊழியக்காரர் வந்து இவனை ஜெபிக்கிறதுக்கு கூட்டி வந்தாரு. And in order to pray the worker, he brought him to him. கொண்டு வந்து விட்டா And when he brought him, முழங்கால் போடுற பாஸ்டர் பிரதர் ஜெபிக்கட்டும் அப்படின்னு. he asked him to put the knees and brother will pray. அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு போயிட்டான். I said he வீட்டுல போய் நான் சொன்ன நீ ஏன்டா முழங்கால் போட, மனுஷன் முன்னால எவன் முழங்கால் போடுவான், வேலையை பார்த்து போன்னு சொல்லிட்டான் அண்ணன். so I cannot kneel down before a man. Why should I? எப்படி இருக்கும்? How it will be? இன்னொரு விஷயம், அதே ஊழியக்காரரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. Another occasion came not to see the same worker. அப்ப திடீர்னு அந்த ஊழியக்காரரு கையை காட்டினார். And the worker asked him the sign. இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, நேரா போய் முழங்கால் போட்டான். He did not know what has happened. He came in. அன்னையோட இவன் புத்தி எல்லாம் மாறி நல்ல விசுவாசி ஆயிட்டான். And the same day all his natures were gone and became a மதுரையை good சேர்ந்த believer. பாஸ்டர் ராஜனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கருப்பு ராஜன் சொல்லுவாங்க. You would have heard about Pastor Rajan. அவருக்கு அசிஸ்டன்ட் போல பேக்கை தூக்கிட்டே சுத்திட்டு இருந்தான். And he was holding his bag and assistant to him. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. Now he is transferred. அப்ப இவனை என்ன பண்றதுன்னு அவருக்கு ஒண்ணும் புரியல. And he did not know what to do about him. ஒரு 5000 ரூபாய் கையில கொடுத்து He gave him 5,000 rupees. என்னத்தையாவது பொழைச்சுக்கோடான்னு சொல்லி கொடுத்துட்டு He போனான். asked him to go with this 5,000. 5000 வச்சு மெட்ராஸ்ல பிழைப்பானா எவனாவது? Can a man live with 5,000 in Chennai? எப்படி இருக்கும்? How it will be? அப்ப இவங்க கேட்டா 5000 வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். And he said, what I can do with the ஏதாவது 5,000? பெனாயில் வித்துட்டு பொழைச்சுக்கோடான்னு சொன்னார். You sell some phenyl and you. புரியுதா உங்களுக்கு? What's your? பெனாயில் பிசினஸ் அது பண்ணி பொழைச்சுக்கோன்னாரு. இவன் நேரா போய் பெனாயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். He started to the same business of phenyl. எப்படி இருக்கும்? How is it? கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பார்த்தான், நீங்க சொன்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நல்லா ஓடுது, இந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு போய் கேட்டான். After some it's going well, he is asking what name I could give that. இவன் வித்தியாசமா பேசுறானே, அபூர்வமா பேசுறானேன்னு சொல்லி அபூர்வான்னு வைன்னு சொன்னார். And he said it's a rare thing. He named it like that. இன்னைக்கு அபூர்வா என்டர்பிரைசஸ் வந்து ஹிட் லிஸ்ட்ல போய்கிட்டு இருக்கிறான். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி காலையில 7 மணிக்கு அவன் பெல் அடிச்சான்னா இவன் தான் அடிக்கிறான்னு அர்த்தம். 35,000 40,000 ரூபாய் தசம பாகம் கொடுப்பான். அப்போ பிசினஸ் எங்க போகுதுன்னு நீங்க பாத்துக்கங்க. And Apurva Enterprises, you don't know about that, is getting 35,000 as an offering for it. எப்படி இப்படி வந்துச்சு? How it came? அந்த 5000த்துல அவன் உண்மையா இருந்தான். In the 5,000 he was faithful. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் பேசுறேன். And whatever I say the truth. நம்ம ஆளுங்க இதெல்லாம் தெரியாம எல்லாத்தையும் போட்டு பாக்கெட்ல போட்டு திருப்பி எல்லாமே பிச்சுக்கிட்டு கீழே போடி போயிருது. And the people do not aware about this. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதும் பாக்கெட்ல போட்டுறான், வீட்டுக்கு கொடுக்க மனைவிக்கு கொடுக்க வேண்டியதையும் பாக்கெட்ல போட்டுறான், கம்பெனில வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டியதையும் பாக்கெட்ல போட்டுறான். எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டு கடைசில பாக்கெட் கிழிஞ்சு போன பிறகு ஒண்ணுமே இல்லாம வெத்து கையில சுத்திட்டு வரான். He put everything, whatever to give to the church or to the wife, he put everything in the pocket and he went. தசமபாகத்தை கொடுத்து பார், வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று நீ என்னை செக் பண்ணுன்னு சொல்றாரு ஆண்டவர். Lord say you check up me whether I can bless you by giving an offering or tithe to him. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வித்தியாசமா பிரசங்கம் பண்றாரு. நான் பைபிள் மட்டும் தான் பேசுறேன். I will speak only the Bible. உனக்கு ரூட் தெரியல சொல்லி தரேன். I will give you the route you do not know about. உனக்கு வழி தெரியாம தடுமாறற. Because not knowing the way you are being stumbled. இது வந்து வித்தியாசமான ஒரு உபதேசம் போல இருக்கும். ஆனா இதுதான் ஜெயிக்கிற கான்செப்ட். It will be like in the doctrine, it's a thing that you are going to get victory. கர்த்தர் உன் கை வேலைகளை ஏன் அடிக்கிறார்? And why the Lord is destroying the works of your hands? ஃபர்ஸ்ட் உனக்கு செக் பண்ணுவாரு, கொஞ்சத்தை கொடுப்பாரு. God will give you testing him by திருப்பி அதையும் கொடுக்காம எடுப்பாரு. And he will take it without giving இவன் you. எதெல்லாம் உண்மையா இருக்கறான்னு பாப்பாரு. And whatever in this you are faithful. எல்லாம் உண்மையா இருந்துட்டான்னா திருப்பி அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். When he is faithful in all, it will come back. தேவன் உனக்காக எல்லாம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். And he is ready to do any kind of thing. அவருடைய அடிகளுக்கு நீங்கள் விலகி வாருங்கள். And you come away from his beatings. அவர்ட்ட போய் அடி வாங்கிராதீங்க. Do not get beatings from him. மீகா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we look at Micah chapter 6, அங்கே ஒரு அடி சொல்லப்பட்டிருக்கிறது. there is also a beatings mentioned. இன்னைக்கு நீங்க அடி வாங்குறதுல இருந்து வெளியே வரணும். And you must come out to get out of beating. கடைசி வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே இருக்க கூடாது. And you should not get beating until ஸ்கூலுக்கு last. போனதுல இருந்து கடைசி எக்ஸாம் வரைக்கும் சில பிள்ளைங்க அடி வாங்கிட்டே இருப்பாங்க. And right from the day they will enter to the school to coming out of the school they'll get beatings. அதுபோல நம்முடைய வாழ்க்கை இருக்க கூடாது. Our life should not be like that. மீகா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we look at Micah chapter 6, 13ஆம் வசனத்துல in verse 13, நான் உன் பாவங்கள் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சியம் உன்னை வீக்காக மாற்றுவேன். And I will make thee sick in smiting thee, making thee desolate because of the காரணம் sins. என்ன? What is the reason? கள்ளத்தராசு And false balance. தவறான வழிகள் And wrong ways. அதெல்லாம் நமக்கு இருக்க கூடாது. You should not have all this. நமக்கு உண்மைதான் ரொம்ப முக்கியமானது. And faith is a great. தேவன் நம்மை அடிக்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். We do not require the life the Lord is speaking. எல்லாரும் கொஞ்ச நேரம் நாம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். We are going to
to surrender ourselves in the presence of இந்த God. வருஷத்துல உனக்கு விழுந்த அடிகளுக்கு காரணம் உனக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். And only the ministry about what are the beatings you have got in this life this ஆண்டவரே year. தெரிஞ்சோ தெரியாமலோ துணிஞ்சோ நான் சில காரியங்கள்ல தலையிட்டது உண்மை. நான் நல்லதுன்னு நினைச்சுதான் செஞ்சேன். ஆனா அது உம்முடைய பிரமாணத்துக்கு மாறினது என்பதை இந்த பிரசங்கத்துல நான் புரிந்து கொண்டேன். And without knowing or unknowing, I have done this only from this much I could understand that I have done against the law. பெட்டி ஆடும் பொழுது அதை பிடிச்சது ஒரு தவறு என்று சொல்ல முடியாது, அது நன்மை. ஆனால் பிரமாணம் அங்கே தோற்று போகிறது, அங்கேதான் அடி விழுகிறது. When the ark is shaken, he is going to get God. It is not a wrong thing, but when he locks this, the law is given out. கரண்ட்ல அடிபட்டு ஒரு பிள்ளை விழுந்துருச்சுன்னா நீங்க போய் மெயினை தான் ஆஃப் பண்ணணுமே தவிர ஐயோ என் பிள்ளைன்னு தூக்கி நீங்க தூக்குனீங்கன்னா எங்க போயிடுவீங்க? நீங்களும் அடுத்து செயின் மாதிரி தொங்கிட்டு தான் இருக்கணும். When the child is attacked with the current, you must go and switch off the current. If you want to get hold of the child, you will also get the same current. இந்த ஊழியம் ஒரு மின்சாரம் போல. Our ministry is like electricity. இதுக்கு இன்சுலேஷன் இருந்தா நீ தொடலாம், இன்சுலேஷன் இல்லன்னா தொட்ட கருகி சாம்பல் If ஆயிடும். you got insulation, you can touch that, otherwise you will be burnt. உனக்கு பரிசுத்தம் இருக்கணும், You have holiness. தேவனுடைய ஊழியத்தை சுமக்கணும். You can carry the ministry of God. அவசியம் இல்லாமல் தலையை கொடுத்துறாதீங்க. And do not interfere unnecessarily. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். Close your eyes for a minute. அவரே நம்மை அடித்தார், And அவரே நம்மை குணமாக்கட்டும். And he only has smitten us and will heal us. அவரே நம்மை அடித்தார், அவரே நமக்கு காயம் கட்டட்டும். And he is the only who beat us and make us. ஓசியா 6:1 அப்படித்தான் சொல்லுகிறது. Hosea chapter 6. அவரே நம்மை அடித்தார், And he only has அவரே நம்மை காயம் கட்டட்டும். and he only grieve on wounds. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you surrender? நான் உன்னை கடும் கோபத்தினால் உன்னை நான் அடித்தேன், ஆனாலும் கிருபையினால் உனக்கு நான் இறங்குவேன். And with a great wrath I was smitten, but with a great mercy I will have mercy. எல்லாரும் கொஞ்ச நேரம் பைபிளை மூடி வச்சிட்டு கண்களை மூடி முழங்கால் படியிட்டு இந்த வருஷத்துல ஆண்டவற்றிலிருந்து அடி வாங்கின சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டு விட்டதோ என்பதை கொஞ்ச நேரம் பரிசோதித்து பார்க்கலாம். Close your Bible and for a minute let's examine whether I got a beatings the Lord this year. அதுக்கு ஒரே வழி அவர்தான் நம்முடைய காயத்தை கட்ட The வேண்டும். only one way he has to dress our wounds. அவர்தான் அதை சரிப்படுத்த முடியும். Only he can rectify it. அவர் அடித்தால் அவர் காயம் கட்டட்டும், And when he beats he can அவர் dress our அடித்தால் wounds. அவரே குணமாக்கட்டும். And when he beats he will heal us. ஆமென். எத்தனை பேர் உங்களுடைய நிலவரங்களை உணர்கிறீர்கள்? How many of you know about your status? கடும் கோபத்தினால் நான் உன்னை அடித்தேன். Because of the wrath I was smitten thee. ஏன் அடித்தீர் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாயே, அதற்குரிய காரணத்தை கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். And you have been asking what for you have beaten me. The Lord is speaking about the reasons for that. ஏன் நஷ்டம், What the reasons for loss, தோல்வி, and what is defeat, ஏன் அவமானம், what there is a shame, ஏன் கைவிடப்பட்ட சூழ்நிலை, what the forsaken state, எதுக்கு வியாதி, why the sickness, எதனால குடும்பத்துல மரணம், why there is a death in your family, எதனால இந்த ப்ராப்ளம் நம்முடைய வீட்டுக்குள்ள வந்தது, what for the problem has come into our ஏன் இந்த சூழ்நிலையில நாம் தள்ளப்பட்டு விட்டோம். why you have been cast into this state. இதுக்கு காரணம் கர்த்தர் உன்னை அடித்தார். The reason is the Lord has smitten thee. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Close your eyes and kneel down. நாமே இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். We'll examine ourselves. நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்க்கலாம். Let us examine ourselves. உன் பிள்ளை ஏன் வியாதிப்பட்டது? Why your child got sickness? உனக்கு ஏன் வியாதி வந்தது? Why you got a sickness? உனக்கு ஏன் கிருபை உன்னை விட்டு போய்விட்டது? Why the grace is lost from you? ஏன் இப்ப பழைய மாதிரி உன்னால ஜெபிக்க முடியல? Why you are not able to pray as you prayed before? உன் தரிசனம் எங்க போய்விட்டது? Where is your vision? உன்னுடைய பரிசுத்தம் எங்கே போய்விட்டது? Where is your holiness? எப்பொழுதும் கிருபை 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 என்பே. இப்போ அந்த கிருபை நீ புகழ்ச்சி அடைக்கிறதிலே. Always you have been saying grace grace, now the grace is கர்த்தருக்கு gone. மகிமை செலுத்தி வந்த காலங்களிலே இருந்த அந்த மேன்மையை பார். இப்பொழுது ஏன் உன்னால் கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியல? And just see the greatness that we have had. Now you are not able to say praise the ஒண்ணு Lord. வேண்டாம் வேண்டாம் உலகத்துல ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ ஏன் உலகத்துக்கு பின்னால ஓடுகிறாய்? You have been saying I don't want any of this world, still now you are going back up to this world. நல்ல தொழில் ஆசீர்வாதமா இருந்துச்சே, நல்ல வேலை இருந்துச்சே, நல்ல பிசினஸ் இருந்துச்சே, நல்ல ஆசீர்வாதமான ஒரு பாதை இருந்தது, ஏன் இப்பொழுது அது அடிக்கப்படுகிறது? My God, I got a good business, a good job, why now it is being beaten? எங்கேயோ உன்னை அறிந்தோ அறியாமலோ நீ கர்த்தர் அடிக்கப்படுகிற, கர்த்தர் உன்னை அடிக்கிற சூழ்நிலைக்கு நீ போயிருக்கிறாய். Whether knowingly or unknowingly you have gone to the state where the Lord has to beat you. ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ அது நடந்திருக்கலாம். It would have happened without your knowledge or without உன்னுடைய your அறிவுக்கு knowledge. அப்பாற்பட்டு நீ அடி வாங்கி இருக்கலாம். And you have got the beaten beyond your knowledge. நீ இன்னைக்கு உணர்த்தப்பட்டால் நலமாயிருக்கும். If you are convicted today, it's be good. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? How many of you are feeling now? என்னுடைய புத்தியினத்தினால தான் எனக்கு இப்படி சம்பவிச்சிருச்சுன்னு உணர்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Because of your foolishness, I have received such
kind of state. எனக்கு முதல்ல இப்படி தெரியாம போயிடுச்சு. Now I am ignorant about this. ஆளும் தெரியாம நான் காலை விட்டுட்டேன். And without any knowledge I got in. அந்த விசுவாசி சொன்னா அந்த ஊழியக்காரன் சொன்னான்னு நான் இப்படி பண்ணிட்டேன். Because of saying of the believer and the worker I have done like this. என்னுடைய புத்தியினத்தினால நான் இப்படி நடந்துட்டேன். Because of my foolishness I have done this. அதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் என்பதை இந்த தேவனுடைய சன்னிதானத்திலே உணர்கிறேன். Now I realize because of this I kind of such kind of தெய்வமே state. இந்த வருஷத்தின் கடைசியிலே என்னை மன்னியும். Lord forgive me at this end of this year. நீர் என்னை அடித்தீரானால் நீர் என்னை குணமாக்கும் ஆண்டவரே. If you smite me, your Lord heal me, Lord. எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? Let us open our mouth and ask. தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. அவர் உன்னை நேசிக்கிறார். Lord is loving you. அவர் இரக்கமுள்ள தேவன். And he is a merciful God. உன்னை அடித்தது உண்மை. It's a real thing. உனக்கு இறங்க போகிறது உண்மை. He is going to have mercy on you. உன்னை அடித்து நொறுக்கினது உண்மை. And it is that you are being bruised. பிதா தன்னுடைய குமாரனை அடித்து நொறுக்கினார். And the father bruised the son. இதோ தன்னோடு கூட எடுத்து வைத்துக் கொண்டார். Now he has taken unto himself. உருக்க நான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்க இரக்கங்களில் நான் மறுபடியும் உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்வேன். And I will gather you again with all my compassion.